நீங்கள் இப்பொழுது 7வது மாதத்தில் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய 3வது 3 மாதத்தின் ஆரம்ப நிலையாகும். இந்த மாதத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. மருத்துவர் எடை மற்றும் இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பார். பண்டஸின் உயரத்தை அளவிடுவார், அதாவது இது கருப்பையின் மேல் அமைந்துள்ளது. கருவின் இதய துடிப்பை பரிசோதிப்பார். சர்க்கரை, சிறுநீர் மற்றும் புரதத்தின் அளவை பரிசோதிப்பார். கருவின் அளவு மற்றும் கருவின் நிலையை வெளிப்பரிசோதனை செய்வார். உங்கள் கால்களை உயர்த்தி இடது அல்லது உங்கள் இடது புறத்தில் முன்னுரிமை கொடுத்து படுத்துக் கொள்ளவும். கால்வலியுடன் சேர்ந்து இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரகத்துடன் சேர்ந்து புரதமும் வெளியேறுவது மிகவும் ஆபத்தானதாகும். இந்நிலையில் நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. கர்ப்பமாக இருக்கும் தருணத்தில் நீங்கள் உணரக்கூடியவை: கருவின் வலிமை மற்றும் மேலும் அடிக்கடி கரு நடவடிக்கையை உணரலாம். குழந்தையின் எடை கிட்டத்தட்ட ஏறக்குறைய 1.3 கிலோவாக இருக்கும் 7வது மாதத்தின் இறுதியில். பல உறுப்புகள் வளர்ச்சி அடைந்திருக்கும் 7வது மாதத்தின் இறுதியில். மூளை மற்றும் காதுகளை இணைக்கும் நரம்புகள் நன்றாக வளர்ந்து உள்ளன. குழந்தை உங்களுடைய குரலை கேட்க முடியும் மற்றும் உங்கள் குரலை அங்கீகரிக்கவும் முடியும். அதனால் உங்கள் அழகான குழந்தைக்கு ஒரு அழகான பாட்டு பாடுங்கள். சில பெண்களுக்கு ஏற்படும் அறிகுறி என்னவென்றால் மலச்சிக்கல் ஏற்படும். இதை கட்டுப்படுத்துவதற்காக நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். சில பெண்களுக்கு அடிவயிற்றில் வலி, தலைவலி, கால்வலி, வயிற்றில் அரிப்பு, குறைவான தூக்கம் போன்றவை ஏற்படலாம் மற்றும் இடுப்பு மூட்டு குறிய வலி ஏற்படும். இதற்கு சியாட்டிக் பெயின் என்று பெயர். மற்றும் இந்த வலி ஏன் வருகிறது ஏனென்றால் நரம்பு வளர்ந்து வரும். கருப்பையின் அழுத்தமாக இருக்கலாம். உடல் பயிற்சி மற்றும் மெதுவாக நடந்து செல்வதால் வலியில் இருந்து சிறிது நிவாரணம் பெறலாம். இன்னும் உங்கள் அழகான குழந்தையை பார்க்க 2 மாதங்கள் தான் உள்ளது.